சக்தி சார். கூரியர் அனுப்புறதுக்கு 2 லெட்டர் வச்சிருந்தேன், அனுப்பிச்சிட்டீங்களா? அனுப்பிட்டேன் சார். நல்ல வேலை செஞ்சீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, காலையில மாணிக்கண்ணன் என்கிட்ட கேட்டாரு, சக்தி எப்பவுமே தப்பு செய்யவே செய்யாதே, ரொம்ப கவனமா இருக்குமே வேலையில, என்னாச்சு அதுக்கு இப்படி கவனக்குறைவா நடந்துக்குச்சே அப்படின்னாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன் சக்தி, வீட்டுல எதுவும் குழப்பமா? இல்ல சார், வீட்ல எப்பவும் போலதான். ஆனா என் மனசுலதான் ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப குழப்பமாவே இருக்கு. என்ன? செல்வம், ஏய் வாடா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன், உட்காரு. வராதவன் வந்திருக்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எப்படி இருக்க? போயிட்டு இருக்கு, இதோ லாரி பிசினஸ் ஓடிட்டு இருக்கு, பொழுதும் போயிட்டு இருக்கு. இது சக்தி, ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. இது மோகன் சொல்லி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹலோ சார். வணக்கம்மா. என்னம்மா செல்வம் ரொம்ப போர் அடிக்கிறாப்லையா? வந்தது அப்படியெல்லாம் வராது. எதுவும் இல்ல. சக்தி டீசல். அதெல்லாம் ஒண்ணு வேணடா. வராதவன் வந்திருக்க, இருந்து சாப்பிட்ட. சரி, அப்புறம் வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. நம்ம செட்லயே நீட்டா சீக்கிரம் செட்டில் ஆனவன் நீ தான் நினைக்கிறேன் இல்ல? அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. வசதியான வீட்டுல பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணிட்டேன். சரி, மாமனார் வீட்டுல எப்படி நடத்துறாங்க? மரியாதைகள்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் நல்லா தான் நடத்துறாங்கடா. என் ஒய்ஃப் ஒரே பொண்ணு இல்லையா, அதனால என்ன பையன் மாதிரி பாத்துக்கிறாங்க. ஆக்சுவலா உனக்கு அங்க என்ன தாண்டா வேலை? எல்லாத்தையும் மாமா பாத்துக்கு வர்றா. கம்பெனியும் ஃபேக்டரிக்கும் போவேன் வருவேன், கொஞ்ச நேரம் இருப்பேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் கத்துக்கிட்டு வரேன். என்னடா யோசிக்கிற? ஒண்ணுல, வராதவன் வந்திருக்க, திடீர்னு உங்ககிட்ட அப்ளிகேஷன் கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மடைய மாதிரி பேசாத. என்கிட்ட என்ன ஃபார்மாலிட்டி உனக்கு? என்ன வேணும் கேளு. ஒரு வேலை வேணும். யாரு உனக்கா? இந்த லாரி ஆபீஸை எவ்வளவு சீக்கிரம் இழுத்து மூடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டியா? ஏச்சி, எனக்கு இல்ல, வேற யாருக்கு? லீலாவுக்கு தான். லீலாவுக்கா? யூ மீன் அந்த லீலாவுக்கா? அவங்களுக்கு வேலை வேணுமா? ஆமாடா, கொஞ்சம் சங்கடமான சூழ்நிலை இருக்கா. கையில ஒரு வேலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் அவளுக்கு, அதுக்கு தான். நோ ப்ராப்ளம்டா. என் மாமனார் கிட்ட சொல்லி பாக்குறேன், அவர் நினைச்சா முடியும்டா. தேங்க்ஸ்டா. சோ லீலா மேல நீ இன்னும் அக்கறையோட தான் இருக்க இல்ல? பாவண்டாவா? ஓகேடா, ஃபீல் பண்ணாத. டோன்ட் வரி, கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை ஏற்பாடு பண்ணலாம். நான் இன்னைக்கே மாமனார் கிட்ட பேசி பாக்குறேன். ட்ரை பண்ணி பாப்போம். ஓகே ஓகே, தேங்க்ஸ். வரட்டுமா? வரமா? சம்பந்தி, நம்ம எல்லாரும் சந்தோஷமா கலகலப்பா இருந்தோம். அந்த அம்மா வந்து மனவாரி போட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு எப்படி சமாதானம் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஐயா, வீட்டுல பிரசவம்னா பிரச்சனைகள் இருக்கும், டென்ஷன் இருக்கும், இதெல்லாம் சகஜம்தான். ஆனா எப்போ சுகப்பிரசவம் ஆகி குழந்தைங்க வீட்டுக்கு வந்துருச்சு, அப்போவாது வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா நிம்மதியா இருக்குன்னு ஆசைப்படுவாங்கல்ல. அதுக்கு கூட நம்ம கொடுத்து வைக்கலையே. அது நாமெல்லாம் இவ்வளவுதான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவன் அளந்து வச்சிருக்கான் போல இருக்கு. அப்பா, அதுவும் 5 நிமிஷம் தான் ஆண்டவன் கொடுத்துருப்பான் போல இருக்கு. உடனே பரேட் அனுப்புற மாதிரி ராஜம்மாவை கூட அனுப்பிடுறானே. ராஜம்மா மேல மட்டும் தப்பு சொல்ல முடியாது போஸ். என் வீட்டுல இருக்க ஒரு கூறுகட்ட மாப்பிள்ளன்னு அது போன் பண்ணி சொல்லனா என்ன? சம்மந்தி, என் வீட்டு ஆளுங்க செஞ்ச தப்ப நினைச்சா என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. அவர் மேலே என் குத்தம் சொல்றீங்க? அவர் யதார்த்தமா சொல்லிருக்கலாம், இல்ல வேணும்னு சொன்னாருன்னு வச்சுங்க. அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? அதுக்கு இப்படி இங்க வந்து சதுராட்டாண்டமா? அப்படி ஒரு சம்பந்தியமா எனக்கு வாச்சிருக்காங்களே, இதை யார்கிட்ட சொல்லி அழுது? அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்களும் பாவம் எல்லாத்தையும் சரி கட்டுறதுக்கு கௌரவம் பார்க்காம ஒவ்வொரு வீட்டுக்காக போய் ஏறி இறங்குனீங்க, எல்லாரும் கல்லையும் விழுந்தீங்க. அப்படி இருந்து இப்படின்னா என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம மேல தப்பு இல்லாட்டி கூட மன்னிப்பு கேட்கலாம். அப்படி இருந்து நம்ம வீட்டு வாசல் நின்று கத்திக்கிட்டே இருந்தாக்கா பாக்குறவங்களுக்கு நம்ம நல்லா புரியாது. சரி, இவங்க மேலதான் ஏதாவது தப்பு இருக்கு, அதான் வந்து இப்படி சத்தம் போடுறாங்கன்னா அவங்க நினைப்பாங்க. ஆமா, அவங்க அடிக்கிற கூத்து என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க எடுத்து மனசை போட்டு அடிக்கிறீங்க. யோசனை சொல்றது கரெக்டு தான் மாமா. இதெல்லாம் இப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே பழகி போச்சு. நீங்க தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. சம்மந்தி, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க எப்படிப்பட்டவரும் தெரியும், உங்களுக்கு அவதூறு பண்றவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். உங்களுக்கு வெளியில இருக்கிற மதிப்பு மரியாதை என்னன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் கிடைக்குமா?
இது பாருங்க, உங்களை வேதனைப்படுத்துறவங்க எத்தனை பேர்னு விரல் விட்டு எண்ணிடலாம். உங்க மேல பிரியமா எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்களா? அதே மாதிரி உங்க பேத்திகளோட எண்ணிக்கையும் பேரப்பிள்ளைகளோட எண்ணிக்கையும் கூடிக்கிட்டே தானே இருக்கு. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. முரளி எங்க இருக்கா? மேல இருக்கார் சார். தேங்க்யூ. என்னடா ரமேஷ், வாடா. என்னடா துணியெல்லாம் துவைச்சாச்சா? ஆமாடா, ஒரு வழியா இப்பதான் துவைச்சு முடிச்சேன். சரி, சாப்பிட போலாமா? கொஞ்சம் லேட் ஆகட்டும்டா. இத பாரு, நம்ம மெஸ்ஸுக்கு லேட்டா சாப்பிட போனோம்னு வச்சுக்க, சட்னி சாம்பார்லாம் காலி ஆயிடும். அப்புறம் சாம்பார்ல தண்ணி ஊத்தி ஒரு மாதிரி ரசம் மாதிரி இருக்கும். அதனால சொல்றேன், சீக்கிரமா சாப்பிடலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும்டா. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னடா சொல்லு. வாடா, வா. இந்த பிரேஸ்லெட்டை சேட்டு கடையில் அடகு வச்சு எனக்கு கொஞ்சம் பணம் வாங்கி கொடு. இதெல்லாம் எனக்கு முன்னப்பண்ண அனுபவம் இல்லை. டேய், அதனாலதான் உன்கிட்ட என்னடா சொல்ற? ப்ளீஸ்டா ஹெல்ப் பண்றா. டேய், நான் ஹெல்ப் பண்ண கூடாதுலாம் இல்லடா. எனக்கும் சேட்டு கடையில் அடகு வச்சுலாம் பழக்கம் தான். சேட்டு நல்லா தெரியும். இருந்தாலும் எதுக்குடா அந்த பிரேஸ்லெட்லாம் அடகு வைக்கணும்? இந்த பாரு, உனக்கு பணம் வேணும்னா சொல்லு, என்கிட்ட பேங்க்ல கொஞ்சம் பணம் இருக்கு, எடுத்துட்டு வந்து தரேன். அது சரி, இப்ப எதுக்கு உனக்கு அவ்வளவு அர்ஜென்ட்டா பணம் தேவை? இல்லடா, பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. பைக் இல்லாம எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே பழகிடுச்சு. அது மட்டும் இல்லாம என்னோட தனிப்பட்ட வசதிக்காக உங்ககிட்ட பணம் கேட்க எனக்கு இஷ்டம் இல்லடா. ப்ளீஸ்டா, இந்த ஹெல்ப் பண்ற. என்னடா அது, காரு பைக்குன்னு அமோகமா வாழ்ந்துட்டு இங்க வந்து என்ன சிரமம் பண்ணும்? நீ ஒரு போன் பண்ணா மெக்கானிக் வீட்டுக்கே வந்து பைக்கை ரெடி பண்ணி தருவான். அப்படிலாம் இருந்துட்டு ரமேஷ், நீயே சொல்ல, பைக் இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு. அதான்டா, வசதியா வாழ்ந்து பழகிட்டா அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை ஈஸியா விட்டுற முடியாது. டேய், எதுக்குடா நீ வந்து இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்? பேசாம எல்லாத்தையும் விட்டு ராஜா மாதிரி வீட்டுல போய் உட்கார்றா. டேய், நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த சிரமம்லாம் நான் பழகணும்டா. நானே எனக்கு வச்சுக்கிட்ட டெஸ்ட். வேற வழி இல்லாம கஷ்டப்படுறது பொதுவா எல்லாருக்கும் ஏற்படுறதுதான். ஆனா நான் கஷ்டப்படுறது அப்படி இல்லடா. அந்த காலத்துல ராஜா இருந்த முனிவரா மாதிரி பல பேர் எல்லா சுகங்களையும் இழந்து காட்டுல அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்படலையா? எதுக்கு இது எல்லாமே? அவங்க ஏதோ ஒண்ண அடைய விரும்பியிருக்காங்க, அதானே? இதுவும் அதே மாதிரி தான்டா. டேய் ரமேஷ், இந்த மேன்ஷன்ல நிறைய பசங்களை பாத்திருக்கேன்டா. எல்லாரும் காலையில குளிச்சுட்டு கடுமையா சாமி கும்பிடானுங்க. என்னடான்னு கேட்டா, கஷ்டங்கள்ல இருந்து காப்பாத்தணும்னு இவனுங்க சாமி கும்பிடுறதா சொல்லுவானுங்க. எனக்கு தெரிஞ்ச லைஃப்ல எல்லாரும் ஆசைப்படுறது கஷ்டம் இல்லாத வசதியான லைஃப் வேணும் தான். ஆனா நீ என்னடானா, தன்னால அமைஞ்ச வசதியான வாழ்க்கையை ஒதுக்கி வச்சுட்டு அனாவசியமா வேதனை அனுபவிச்சுட்டு இருக்க. பைத்தியக்காரத்தனமா தானே படுது எனக்கு. அது அப்படிதான்டா. லவ்ங்கிறதே ஒரு விதத்துல பைத்தியக்காரத்தனமான காரியம் தான் படிச்சிருக்கேன். அந்த பைத்தியக்காரத்தனம் நம்ம பல பைத்தியக்காரத்தனங்களை பண்ண வைக்குது. ஓகே, விடுற. இத வச்சு எனக்கு கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி கொடுறா. சரி, ஏற்பாடு பண்றேன். எவ்வளோங்க? 150 ரூபாமா? இந்தாங்க. சில்லற இல்லையா? இந்தாங்க, என்கிட்ட இருக்கு. டேய், போது நிறுத்துறா. உன்னை இந்த பணத்துக்கு சார்ந்து இருக்கிறதுனாலதான் எங்களை எல்லாம் நீ கேவலமா நினைக்கிற. நீங்க கிளம்புங்க. ஆமா, நீங்க என்னதான் கோவத்துல இருந்தாலும். டேய், நான் கோவத்துல பேசுறடா. உன்னை பெத்த வயிறு அப்படியே குளிந்து போயிருக்கு. அந்த சந்தோஷத்துலதான் பேசுறேன். வீட்டு பிரச்சனை ஊருக்கு தெரிஞ்சு மானம் போகணுமா? அதான் தெரிஞ்சு போச்சுல்ல அவங்களுக்கு நீ முக்கியம் இல்லைன்னு. பேசாம உள்ள வா. வா.
காய்ச்சல். உடம்பு பூரா திகு திகுன்னு எரியற மாதிரி இருக்கு. இந்த வேதனைக்கு செத்து போயிட தேவையில்லைன்னு இருக்கு. என்னமா பேசுற நீ? நீ எதுக்காக சாகணும்? என் மகன் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடனல, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டல, அதை நினைச்சு சந்தோஷப்படு. அதை விட்டுட்டு சாகுறேன் அது இதுன்னு. நிர்மலா, அனாவசியமா இதுல தலையிடாத. ஏன் தலையிடக்கூடாது? சாயம் வெளுத்து போச்சுன்ற கோவத்துல கத்தாதீங்க. என்னடி விட்டா பேசிட்டே போற? டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? அவன் மேல கை வைக்கிறதுக்கு நீ யாருடா? இல்லம்மா, அவதான் அண்ணாங்கிற நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம. டேய், வாய மூடுறா. அண்ணனா அண்ணன், பெத்தவன் நான் சொல்றேன்டா. நீ என் புள்ளையே இல்லைன்னு, அப்புறம் என்னடா அண்ணன்? போதும் சாமி, நீ காட்டின பாசம் பிரியம் எல்லாமே போதும். இத்தனை நாள் எனக்கும் என் மகளுக்கும் கஞ்சி ஊத்துறதுக்கு கோடி நன்றிப்பா. இதை தவிர பதிலுக்கு என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. என்னம்மா இது? ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய். என்னது சாதாரணமா? ஆமாடா, உனக்கு இது சாதாரணமா தான் தெரியும். உன் தம்பிக்கு பொண்ணு கேட்டு தர முடியாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தினது, உன் தங்கச்சிய பண்ணின பாவத்துக்கு வாழ வெட்டியா இருக்கான்னு சொன்னது, இதெல்லாம் உனக்கு சாதாரணமா தாண்டா தெரியும். ஏன்னா நீ அவங்க கூட பிறந்தவன் தானே. ஆனா நான் பெத்த பாவி, எப்படிடா தாங்கிக்கிட்டு இருக்க முடியும்? இதுக்கு மேல எத்தனையோ சொல்லிட்டு போலாம். ஆனா நான் ஒவ்வொரு தடவையும் இதையெல்லாம் மறந்துட்டு சகஜமா தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா என் மகளுக்குன்னு வந்தா என்னால தாங்கிட்டு இருக்க முடியாது. இப்படி ஒவ்வொரு தடவையும் அந்த பெரிய மனுஷனால அவமானப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட அவங்களோட சங்காத்தமே வேண்டான்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். நீ உணர்ந்துதான் இருக்கேன்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது அத்தனையும் நடிப்புன்னு. இல்லம்மா, விஜய் பிரசவத்துல பெரிய சிக்கல் ஆயிடுச்சு. ஏப்பா, உன்னை கையெடுத்து கும்பிடுறப்பா, அவங்க பேரெல்லாம் ஏன் முன்னாடி சொல்லாத. டேய், இவ்வளவு ஏண்டா? நீ பார்த்தல்ல அந்த சிவசாமியோட உறவாடினத. இப்படி எல்லாத்துலயும் நம்மள ஏண்டா? இல்ல இல்ல, எங்களை ஏண்டா அவமானப்படுத்தணும்? என்னம்மா இப்படி பேசுறீங்க? நான் உங்க பிள்ளை இல்லையாம்மா? இல்லப்பா இல்ல. சிதம்பரம் உன்னை வளர்த்து ஆளாக்கி மகளை கட்டி கொடுத்து மருமகனை ஆக்கிக்கிட்டவர். இத அவங்க சொன்னா கூட தப்பு இல்லடா. நீயும் அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்க? கோவத்துல என்ன பேசுறேன்னு தெரியாம ஆத்திரப்பட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்லடா. அதான் மொத்தமா எல்லாத்தையும் கொட்டிட்டேனே. டேய், நீ என்ன பெத்தவளா மதிக்கிறியோ இல்லையோ, ஆனா நான் உன்னை இப்போ பெத்த பிள்ளையதாண்ட நினைச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் உன்னை ஆத்திரமா சபிக்கிற மாதிரி எதுவுமே பேசல. உனக்கு உன் பொண்டாட்டி பேச்சு அவ குடும்பம் தானே முக்கியம். அந்த உண்மையை நீ சொல்லிட்டா இந்த நாதியத்து ஜென்மத்துக்கு வேற எந்த நாதியும் கிடையாதுன்னு உன் காலில விழுந்து கடந்து போயிருப்பேனே. இதுக்காக உன் பொண்டாட்டி கிட்டயோ அவ குடும்பத்துக்கிட்டயும் எதுக்காக நான் கெட்ட பேர் எடுக்கணும்? அத்தை, நாங்க வந்து. ஆமா தாயே, நான் உன் பக்கம் கூட திரும்பினேனா? வேண்டாம், விட்டுடு. என்ன பத்திரகாளியா மாத்திராத. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ பண்ற இந்த பாவத்துக்கெல்லாம் சீரழிய போற. என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு தவிக்க விடுறியே, இது ஒண்ணு சும்மா விடாதிரி. இதை விட 10 மடங்கு உன் பிள்ளைகிட்ட நீ சீரழிஞ்சு சாகல பாரு. இன்னைக்கு என் வயிற்றுச்சல் உனக்கு இளக்காரமா கூட தெரியும். ஆனா பாரு, வேணா, என் வாயால் அதை பேச வைக்காத. சும்மாரு ராசா, ஏன் மெனக்கட்டு ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிற? நீ என்னதான் பேசல, இனிமே என்ன பேச வைக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு. பாட்டி, நீ வேற சும்மா இருக்க மாட்டேன். சும்மா நிறுத்துடா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். உங்க ஆத்தா முன்னாடியே கேக்குறேன், உங்க ஆத்தா பேசுறதுலயும் கோபப்படுறதுலயும் ஏதாவது அர்த்தம் இருக்காடா? பாட்டி சும்மா இரு. அவங்க கோவம் அவங்களுக்கு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். டேய் மாணிக்கம், நல்ல மகனா மட்டும் இருக்கணும்னு நினைக்காதடா, நல்ல மனுஷனாவும் இருக்கணும்னு நினைடா. ஏய் கிழவி, நீ என்ன ரொம்ப ஓவரா பேசுற? டேய் வாய மூடுறி. அதான் உனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு வாத்தா முன்னாடியே சொல்லிட்டாளே, அப்புறம் என்ன பாசம் பொத்துக்கிட்டு வருதோ? பாட்டி, நீங்க வேற சமய சந்தர்ப்பம் என்னால முடியல சரோ.
இவன் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தா தெரியுமா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம உங்க அப்பா செத்து போயிட்டாரு சொல்லி கூட்டிட்டு வந்தாமா. உண்மையிலேயே அப்படி ஒண்ணு நடந்தா கூட அது கேட்கிற ஊரும் உறவும் பதறி துடிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து எப்படியம்மா இப்படி சொல்ல மனசு வந்தது? எத்தனை பெரிய எதிரியா இருந்தாலும் யாராவது இந்த மாதிரி சொல்லுவாங்களா? கிழவி என்ன ரொம்ப ஓவரா ஆடுற? ஆமா சொன்னேன். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு என்னைக்கோ செத்து என் உயிரை எடுக்கிறதுக்குன்னு நடமணமா திரிஞ்சிட்டு இருக்காரு. அம்மா விடுமா, நீ எது பேசினாலும் தப்பாதான் தெரியும். உன்னை மதிச்சு அங்க போகாம இருந்திருந்தா நீ ஏன் கோவப்பட போற? இத்தனை நாள் உன் கூட பழகின கிழவியே உன்னை புரிஞ்சுக்காம பேசுது. நீ உள்ள வாமா. நீ பேசி பேசி உன் எனர்ஜி வீணா வேஸ்ட் பண்ணிக்காத. உள்ள வா. வா நீ. ஹாய்டா. வாடா வாங்க. உட்காரு. என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடா பண்ணிட்டோம், அதே வேலை தான். என்ன சாப்பிட்ற? டீ காஃபி? அதெல்லாம் எதுவும் வேணாம். லீலாவுக்கு வேலை விஷயமா சொல்லியிருந்தல. ஆமாடா, அது என்னாச்சு? பாசிட்டிவா தெரிஞ்சா? மாமா ட்ரை பண்றேன்னு சொல்லியிருக்காரா? அப்படியா? வெரி குட். எங்க? என் மாமாவுக்கு தெரிஞ்ச கம்பெனிடா, ரொம்ப பெரிய கம்பெனியா அது. நம்ம லீலாவை பத்தி சொன்னேன், கண்டிப்பா அங்க வேலைக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன்னாரு. வெரி குட், ரொம்ப தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும்டா. என் மாமனார் 2 நாள் ஸ்டேட்ஸ் போறாரு. அவர் இருக்கும்போதே சொல்லி லீலாவுக்கு வேலை வாங்க பாக்கணும். சார் நான் என்ன பண்ண சொல்லு? நீ ஒன்னும் பண்ண வேணாடா. லீலா உடனடியா ஃபார்மலா ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும். வித் ஆல் சர்டிபிகேட்ஸோட கொடுக்கணும்டா. என்னதான் என் மாமனாருக்கு தெரிஞ்ச கம்பெனியா இருந்து அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் அவங்களுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல. இல்ல அது கரெக்ட். அப்ளிகேஷன் கொடுத்தாதான் அப்பாயின்மெண்ட் ட்ரை பண்ண முடியும். என் மாமனார் இருக்கும்போது ட்ரை பண்ணா பிரச்சனை இல்ல பாரு. சார் நான் உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன். சோ லேட் பண்ணாம அப்ளிகேஷனையும் சர்டிபிகேட்ஸையும் வாங்கி அமைச்சிடறா என்ன? இல்ல இன்னைக்கே உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன். ஓகே சரிடா. என்னடா அப்படி பாக்குற? இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிடுறப்பா. இல்லடா, உன்னையும் லீலாவையும் பத்தி நினைச்சேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீ எப்படி லீலாவை மிஸ் பண்ண? நீ இன்னும் அவங்க மேல எவ்வளவு அக்கறையா இருக்க. அவங்களும் நிச்சயமா உன் மேல அக்கறையோட தான் இருக்கணும். உங்க 2 பேரோட வாழ்க்கையும் சரியில்லாம போச்சுடா. அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தராவது நல்லா இருந்தா பரவாயில்ல. இப்படி 2 பேருமே கஷ்டப்படுறீங்களே. இப்ப எதுக்குடா தேவையில்லாம அந்த பேச்சு? அப்படி இல்லடா, உன்னை பார்த்ததும் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது. நீ அவங்க நல்லா இருக்கணும், கஷ்டப்படக்கூடாதுன்னு மனசார நினைக்கிறியே, அது ரொம்ப பெரிய விஷயம்டா. என்ன பெரிய விஷயம்? வேலை நீ வாங்கி கொடுக்குற. ஓகே ஓகே சரிடா, பார்க்கலாம். நான் அந்த அப்ளிகேஷன்ல இன்னைக்கு வாங்கி அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேடா, கிளம்புறேன். தேங்க்ஸ்.